1996 இதே போல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போல் இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க. எப்போங்க? அக்டோபர் 2025, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்றைக்கி இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம், இவோ அப்ஜெக்ட் பண்ணல, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அந்த எம்பி 100 பேர்த்த கூட்டு போய் சாப்பிட்றாரு, அப்ஜெக்ட் பண்ணல. அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல, 2 இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸினுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க. என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடித்தது. இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோயிலிருந்து, வேத விநாயகர் டெம்பிள் மின்ட் ரோடு சென்னையிலிருந்து, சூலூர் வாசுதேவர் டெம்பிளிலிருந்து, தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளிலிருந்து, கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவிலிருந்து, அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்குது. 161 தாண்டிட்டாங்க. அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்னாங்க இடித்தோம். கோர்ட்டு எப்போ சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போ இடிச்சிங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்போ கோர்ட்டு வேணுமா? அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம். அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. அன்னைக்கு கோர்ட்டு வேணும். ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்கன்னு கோர்ட்டு சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை, ஆர்டரே இல்லை. எந்த ஆர்டர் பேசிஸில் அவங்க இடித்தாங்க? கோர்ட் ஆர்டரே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்கை இல்லீகலாக அவங்க இடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரோச்மெண்ட், மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்கிறாங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க, அதைத்தான் நாம கேட்கிறோம். அல்லது ஒருதலை பட்சமாக 161 கோயிலுக்கு மேலே இடிச்சிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க. பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய நிலைமை என்னங்க? பார்லிமெண்ட்டில் இவர்கள் போய் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும், ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலின்னு தானே பார்லிமெண்ட்டில் பேசணும். பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசுகிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸினுடைய எம்பிக்கள், விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுகிறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு 144 சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க. நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இதே கோயிலில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூணில் தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த ட்ராமா பண்ணுறாங்க. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டுமென்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டுமென்றே திரித்து இதில் ஹிந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ. அது 1920 செட்டில் ஆயிடுச்சு. மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல, அதையும் செட்டில்டு இஷ்யூ, அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்.
மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போகிறவங்களை 2 நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை, வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை, வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷுங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன வேணும், இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா, உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா, இந்துக்களுக்கான முதலமைச்சரா, இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா, கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.